கூப்பிட்டு போகிறான். ஸோ காரில் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 3 பேர் காருக்குள்ளே ஏறுறாங்க. ஸோ அந்த காருக்குள்ளே கிளம்பி போகிறாங்க. பாதி வழியில் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 பசங்களும் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப சிலுமிஷம், நிறையா தவறான விஷயங்கள், அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டு அந்த மாதிரி இடத்தெல்லாம் கை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தன் வீடியோ கவரேஜ் பண்ணுறான். இந்த வீடியோ கவரேஜ் பண்ண பார்த்த அந்த நிமிஷம் அந்த பெண்ணு கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கதறாங்க. ஸோ இவங்க பேனிக்கான அந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு கழுத்தில் இருந்த நகைங்கெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பொண்ணை பாதி வழியிலே இறக்கி விட்டு போயிடுறாங்க. உடனே இந்த பொண்ணு தன்னோட அண்ணங்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு. அண்ணன் சும்மா இருப்பானா? இந்த இடத்துல அந்த குழந்தைய பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உடனே அடுத்த செகண்ட் வீட்டில் வந்து சொன்னாங்க இல்லையா, நிறைய பேர் பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டாங்க, என்ன தப்பாக நினச்சிடுவாங்களோ இல்லை நம்ம படிப்பு நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சில பயத்தினாலேயே சில பேர் சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து எந்த ஒரு